ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடே விலாக் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி ஆடி செகண்ட் வெள்ளி. ஸோ அதனாலேயே டே 5 o'clock ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மார்னிங்கே சீக்கிரமாக நேரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு தலையெல்லாம் காய வச்சுட்டு சரி அடுத்தடுத்து வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வர 6 ஆகிடுச்சு. ஸோ வேகமாக வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேஸ் ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி நான் சாமிக்கு ராகி புட்டு தான் செஞ்சேன். அதோட ரெசிபி இதில் நான் ஷேர் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் தான். 10 to 15 minutes தான் ஆகும். 10 minutes தான் ஆகும், 15 minutes கூட இல்லை. ஸோ அது ரொம்ப சிம்பிள். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சாமிக்கு நான் இன்றைக்கி அதை தான் செஞ்சேன். ஸோ அதுக்கு நான் ராகி சேமியா தான் எடுத்துக்கிட்டேன். மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன் நேற்று போயிட்டு. அது வாங்கிட்டு வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். அதுதான் ராகி சேமியா நம்ம ஒரு 5 minutes குக்கரில் நான் ஊற வச்சுக்கிட்டேன். வாட்டரில் வச்சு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் இட்லி குண்டான போட்டேன். இட்லி வேக வைக்கிற மாதிரியே தான் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு இதுலேயுமே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு 2 தட்டு வச்சேன். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நிறைய பேர், ஸோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 தட்டு வச்சு நான் நிறைய செஞ்சேன். இன்றைக்கி நான் சாமிக்கு வச்சுட்டு படைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நான் 2ஆக செஞ்சுட்டு எல்லாமே மூடி போட்டு வேக விட்டுட்டேன். இட்லி வேக வைக்கிற மாதிரி தான் இட்லி பாத்திரத்துலேயே நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஆனால் ராகி ஊறணும் கொஞ்சம், அப்போ தான் சாஃப்டாகும். இல்லைன்னா வரன்னு இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா ஊறி சாஃப்டாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ராகி அது ஒரு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் இட்லி குண்டானில் போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா அது அப்பப்போ எடுத்து தண்ணி மட்டும் தெளித்து விட்டுக்கணும். பிகாஸ் தண்ணி தெளிச்சிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாகும். இல்லைன்னா மேலெல்லாம் அப்படியே ஹார்டாகிடும், ட்ரை ஆகிட மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ ஒரு 2 times நான் தண்ணி எடுத்து தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா கடாயில் தனியாக எடுத்துக்கிட்டேன் சாமிக்கு செய்கிறதுக்குன்ட்டு. ஸோ கடாயில் எடுத்துக்கிட்டு அது கூட சுகர், கோகோனட் தான் ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். நான் தேங்காய் துருவல் தான் ஆட் பண்ண போகிறேன். சுகர் 4 ஸ்பூன் தான் ஆட் பண்ணேன், கம்மியாக தான் ஆட் பண்ணேன். ஸோ தேங்காய் துருவல் அதிகமாக போட்டுவிட்டேன். தேங்காய் துருவல் நம்ம அதிகமாக போடும்போது அது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். தேங்காய் துருவல் கொஞ்சமாக ஏலக்காய் ஒரு 2 pinch போட்டிருக்கலாம். பட் ஆனால் எனக்கு ஏலக்காய் பிடிக்காது. ஸோ அதனால் நான் அது போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன். சாமிக்குன்னு ஒரு பாத்திரத்தில் சாமிக்கு செஞ்சு எடுத்து வச்சு இன்றைக்கி நான் சாமிக்கு நெய்வேத்தியமாக இதை தான் படைத்தேன். இதுவும் செவ்வாழை பழமும் வச்சேன் நான் சாமிக்கு. ஸோ என்னால் முடிஞ்சது இன்றைக்கி பெருசாக ஸ்பெஷலாக எதுவும் நான் அந்தளவுக்கு செய்யலை சாமிக்கு. ஸோ அதனால் நான் சரி வெறுமனே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எதனா செஞ்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா. ஸோ நான் அதனால் இது செஞ்சேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்கலான்னு பூ போடுறதுக்கு போயிட்டேன். இது செஞ்சு முடிச்சுட்டு சாமிக்கு எடுத்து வச்சாச்சு தனியாக ஃபஸ்ட்டு. அப்புறம் சாமிக்கு பூவெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு படத்துக்கு போட்டேன். நான் அம்மன் படம் ஃபஸ்ட்டு எல்லாமே போட்டுட்டு அப்புறம் முருகர் படம், மேலே சிவன் படம் எல்லாமே இருக்குது எங்கள் வீட்டில். ஸோ எங்கள் வீட்டில் என்னென்ன சாமி படங்கள் இருக்குது, என்னென்ன திங்ஸ் இருக்குது பார்க்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் லாங் வீடியோவாக அதை ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இதில் நான் இருக்கிற சாமி படத்துக்கு எல்லாத்துக்குமே நான் போட்டுட்டேன். அங்கே சைடில் இருக்கிற படம் கேலண்டர் எங்கள் குலதெய்வ படம். ஸோ அதனால் அது ஃப்ரேமாக கிடைக்கல எங்களுக்கு. ஸோ அதனால் கேலண்டராக வாங்கி வச்சுருக்காங்க. அதுக்கும் பூ போட்டு எல்லாம் எங்கள் குலதெய்வத்துக்கும் விளக்கேற்றியாச்சு. இன்றைக்கி ஆடி வெள்ளி ரொம்ப ஸ்பெஷல்னுவாங்க. ஏன்னா ஆடி வெள்ளியில் ரொம்ப அம்பாளுக்கு ரொம்ப ஸ்பெஷல்னுவாங்க எல்லாருமே. ஸோ அதனால் செகண்ட் வெள்ளி நம்ம எப்படி பூஜை பண்ணாமல் இருக்கிறதுன்னு நானும் இன்றைக்கி காலையிலேயே எழுந்து எல்லா வேலையும் பண்ணியாச்சு. காலையிலேயே எழுந்து எல்லாம் பண்ணுறது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஏதோ என்னால் முடிஞ்சது. ஸோ கோலம் கிலோ எல்லாமே வெளியே போட்டுட்டு ஃபைனலி எல்லாமே பூவெல்லாம் போட்டுட்டு விளக்கேற்றத்துக்கும் நான் வந்துட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. வெள்ளிக்கிழமையில ஆத்தாவும் கோயிலிலே, ஆடி வெள்ளிக்கிழமையில ஆத்தாவும் கோயிலிலே பாட வந்த எந்தனுக்கு பக்கத்துணை
பக்கத்துணை நீ இருப்பாய். ஆயிரவல்லி அம்மன் என்று பெயர் உனக்கு உண்டு. எடுத்து கட்டி சாத்தனூரில் எழில் மேவும் கோலம் கொண்டு. ஆயிரவல்லி அம்மன் என்று பெயர் உனக்கு உண்டு. எடுத்து கட்டி சாத்தனூரில் எழில் மேவும் கோலம் கொண்டு. நிறைந்திடும் தூயவளே மாரியம்மா, என்றும் என் துணையாய் வாரும் அம்மா. பொங்கும் கடலாகி எரியும் கனலாகி எங்கும் காட்சி தரும்